இப்போ பருவ வயதை அடைஞ்ச ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணு திருமணம்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்போ திருமணத்தை போகிறது வரைக்கும் இஸ்லாம் வந்து மிக எளிமையாக வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து வழிகாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எளிமையெல்லாம் தூக்கி போட்டாச்சு சமுதாயம். இன்றைக்கி என்னடா ஒரு திருமணம், பொண்ணை பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோன்னா அதுக்கு நிச்சயம் அப்படிங்கிற பேரில் சில விஷயங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான செலவுகள். ஒரு நிச்சயத்துக்கே பார்த்து விருந்துன்னு சொல்லி அதுக்கே பார்த்தா வந்து 100 பேர், 150 பேர், 200 பேர்லாம் வந்து ஒரு கல்யாணத்தையே வந்து எளிமையாக நடத்திட்டு போயிட முடியும். ஒரு நிச்சயத்துக்கு 40,000 50,000 செலவு பண்ணி 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி நிச்சயம் நடத்துகிறோம். அதுக்கு மேற்கொண்டு அதிகமாக செலவு பண்ணலாம் இருக்கிறாங்க. அப்போ நிச்சயம் முடித்ததுக்கப்புறம் ஒரு வசதிக்கு ஏற்ப அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து சில மணமகன்கள் வந்து சில அன்பளிப்பை கொடுக்கறது, சில பேர் வாகனத்தை வாங்கி கொடுக்கறது, சில பேர் செல்ஃபோனை வாங்கி கொடுக்கறது. ஒரு பட்டன் ஃபோன் இருக்குதா, எவ்வளோனா பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து பெரிய ஃபோனை யூஸ் பண்ணுங்க இப்படிங்கிற வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் அங்கங்கே 1-2 எல்லா இடங்கள்லையும் மேலே 1-2 இருக்குது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? நிச்சயங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. அப்படி ஒரு ஃபங்க்ஷனும் வச்சுக்க வேண்டியது. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கறது, ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கறது, ஒரு நகையை வாங்கி அன்பளிப்பை வாங்கி கொடுக்கறது, இது மார்க்கத்தின் இது நிலைப்பாடு என்ன? அப்போ மார்க்கத்தில் இது நிலைப்பாடு தெளிவான விஷயம். இது நம்ம நிச்சயம் பண்ணி இருந்தாலும் கல்யாணம் முடிக்கிறவங்க அந்நிய பெண் தான். அப்போ அந்நிய பெண்ணுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுக்கறது, அந்நிய பெண்ணுக்கு எப்படி வாகனத்தை வாங்கி கொடுக்கறது, அந்நிய பெண்ணுக்கு எப்படி ஒரு நகையை வாங்கி கொடுப்பது? இது அந்நிய பெண்கிற அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. சரி, அப்படியே வந்து ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மணமகன் வந்து திருமணத்துக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டதுலேருந்து திருமணத்துக்கு ஒரு மாதமோ ஒரு 2 மாதமோ ஒரு 3 மாதம், சில பேர் வந்து 5-6 மாதம் கூட தள்ளி வைக்கிறாங்க. நிச்சயங்கிறது வந்து இப்போ வச்சுக்கிட்டு 3 மாதம் தள்ளி வைக்கிறவங்க அது அவங்களோட சூழல் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அப்போ செல்ஃபோனை வாங்கி கொடுத்து ஒரு 2 மாதமோ 1 மாதமோ இருக்கும்போது பேசாமல் இருப்பாங்களா? இதுக்கு சாத்தியம் வந்து ரொம்ப 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 குறைவு. பேசுறதுக்கு தான் வாங்கியே தரது. ஒரு 10,000 ரூபா ஃபோனு, ஒரு 20,000 ரூபா ஃபோனு, அவங்க ஆல்ரெடி எந்த ஃபோனை வச்சுருந்தாங்களோ அதோட ஒரு மேம்பட்ட ஃபோனை வாங்கி தரது. ஒரு பட்டன் ஃபோன் 2,000 ரூபா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு 10,000 5,000 ரூபா ஃபோன் வாங்கி தரது. ஒருத்தங்க ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 5,000 ரூபா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா ஃபோனை வாங்கி தரது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே என்ன ஏற்படும்? இங்கே கல்யாணம் ஆகாமலேயே அன்பு உருவாகும். இது மார்க்கத்தில் இப்படி இருக்குதா? இது அப்படி அன்பு உருவாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசாமல் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இந்த பேச்சுவார்த்தை இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை வரம்புக்குள்ளே இருக்குமா? அந்த என்ன பேசணுங்கிறத வெளியில் சொல்லுவாங்களா? தன்னுடைய சகோதரி தன்னுடைய தாய்கிட்ட தந்தைகிட்ட சொல்ல முடியுமா? மறைப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் அங்கே வரம்பு மீறல் நடக்கும். அப்போ மார்க்கத்தில் வந்து நம்ம வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய வழி இதுதான் அப்படின்னு நம்பணும். அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் பார்க்கணும். ஒன்று தொழுதுட்டு இப்படி வச்சிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், விரலை ஆட்டுறதோ நீட்டுறதோ இப்படி வச்சு சொர்க்கம், அப்படியா? அனைத்து விஷயங்களும் பார்த்து நம்ம நடைமுறைப்படுத்தணுமே தவிர குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் தீனு, இது மார்க்கம், இதை செஞ்சால் போதும் இப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய வழிகேட்டு காரணமாயிரும். அப்போ அதனால் இந்த மாதிரி வந்து நிச்சயிக்கப்பட்ட பெண்கிட்ட வந்து பேசுகிறது வந்து அது வந்து ஒரு ஹராமான விஷயந்தான். அது வந்து அது சரியான பாதையை நோக்கி போகாது. ஒரு 2 மாதம் முன்னே கரெக்டாக சொல்ல முடியுமா? அப்படி பேசினவங்க அவங்களுக்கே தெரியும், அவங்களுடைய நடைமுறை வந்து அவங்களுக்கே தெரியும். அப்போ நாம் சொல்கிறது வந்து நம்ம மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. இது வந்து நடக்கிற நடைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபோனை வாங்கி கொடுத்தா வரம்பு மீறிய பேச்சுகள் தான் வரும். அதனால் இந்த மாதிரி நடைமுறை தவிர்க்குமாறு நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்.